ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதான் கிருஷ்ணா ஸ்வீட் காஜூர் ரோல். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 100 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன், கொண்டை நீக்கினது, 50 கிராம் பாதாம் பருப்பு, 50 கிராம் முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, சிட்டிகை அளவு ஏலக்காய், 1/2 கப் ஜீனி. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் பாதாம் பருப்பை ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் ஊறி தோல் நீக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி தோலை நீக்கியாச்சு. இப்போது நம்ம பேரிச்சம்பழத்தை அரைச்சி எடுத்துக்குவோம். அது கூட உரிச்சு வச்சுருக்க பாதாமையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய், ஜீனி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்கலாம். இதை நீங்கள் ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணி எதுவும் ஊற்றிட வேண்டாம். ஒரு 2 சுற்று 3 சுற்று சுற்றினா போதும். நல்லா உங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இது பாருங்கள், நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி 1-2 பாதாம் நிற்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அதே ஜாரில் நம்ம இப்போது முந்திரியை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றுக்கோங்க. இது நான் முதல்ல அரைச்சி வச்சுருக்க பேரிச்சம்பழ கலவை. இதை இந்த மாதிரி நம்ம 3 தகனையாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இது நான் தனியாக அரைச்சி வச்சுருக்க முந்திரி கலவை. இது கூட நான் கொஞ்சம் போல் ஃபுட் கலரும் நடக்கடலை பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க, டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் போல் கையில் நெய் தடவிட்டு இதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நிலக்கல்லையே 1-2 அரைச்சி போட்டுக்கோங்க. தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டினா விட்டுறலாம். நான் பாருங்கள், இப்போ நல்லா தகடு மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அது மேலே பேரிச்சம்பழ கலவையை ரோல் பண்ணதை எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம சும்மா ஒரு 2 ரோல் மட்டும் சுற்றிக்கோங்க, ஃபுல்லாக சுற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ மீதம் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலவையை அழகாக ஒரு ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக ரோல் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் தடுமனாகவே ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இப்போது நான் லைட்டாக கசகசால போட்டு ஒரு கோட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களோட 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷல் வீடியோ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த தடவை ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய்.